வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் எந்த மாதிரி மனம் உறுதியாக இருக்க வேண்டும், மனம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் செய்யக்கூடிய செயல்களில், எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகளில், அப்புறம் ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் படிக்க வேண்டிய பாடங்களில், ஹோம் மேக்கராக இருந்தால் செய்ய வேண்டிய செயல்களில், ரிலேட்டட் டு ஹோம் ஃப்ரண்ட் இருக்கேன் வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்வதில் செய்ய வேண்டும் என்கிற உறுதி வேண்டும். செய்யக்கூடாது என்கிற உறுதி ஏற்புடையதில்லை. நம்ம பதிவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருதே பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது எந்த வேலையை டியூட்டி மாறாமல் செய்யணும். அதாவது ரோல் டிஃபைனிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உளவியல்ல. அந்த ரோல் டிஃபைனிங்னு சொன்னால், ஒரே ஒரு தனி மனிதன், ஒரு ஆள், அவர் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கும்போது அவர் தன் குழந்தைகளுக்கு தகப்பனார், ஆஃபீஸுக்கு போகும்போது ஆஃபீஸில் அங்கே இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு அவர் ஒரு சபார்டினேட், இல்லை அவரே ஒரு சீனியர் மேனேஜர்னால் அவருக்கு மேலே இருக்கிற ஒருத்தருக்கு அவர் ஒரு சபார்டினேட், தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவர் இம்மீடியட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொன்னால், த ரோல் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கொள்கின்ற அந்த ரோல் இருக்கே, அதை தவறாமல் செய்ய வேண்டும். அதில் மாறாமல் தன்னுடைய கருத்துக்களை அதில் செயல்படுத்தணும். அப்புறம் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடிக்கும் பொழுது, அப்போ நடிக்கலை, குழந்தைக்கு அப்பா, வீட்டில் ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னா, அந்த தகப்பனார் என்ன வேலையெல்லாம் தவறு இல்லாமல் செய்யணுமோ, குழந்தைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறது, அது ஹோம்ஒர்க் வந்தால் செய்யறது, இல்லை இன்னும் என்னெல்லாம் அது சொல்லி கொடுக்கணுமோ அதை செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்வதற்கு அந்த அப்பா துணையாக இருக்கணும். அப்பா செய்யக்கூடிய வேலையில். இதே அம்மாவாக இருக்கிறோம், ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொன்னால், அம்மா தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் மாறாது செய்ய வேண்டும். அதையே போய் குளிச்சுட்டு வர சொல்கிறது, அதுவே தலைவாரிக்க சொல்கிறது, அதுவே ஷூ சாக்ஸ்லாம் போட்டு கொடுக்க சொல்கிறது, அம்மா வாஸ்தவம் தான். அந்த குழந்தை என்ன பண்ணணும், அதுக்கே தலைவாரிக்க தெரியணும், குளிக்க தெரியணும், ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுக்க தெரியணும். சாக்ஸ் போட்டுட்ட பிறகு அது சரியான ஷேப்பில் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு, ரைட்டுக்கு ரைட்டு போட்டிருக்குதான்னு பார்க்கணும். எல்லாம் சரிதான். ஆனால் அதை தானே போட்டுக்க சொல்லி அதை நேரம் ஆக்கிறத காட்டிலும், தொடர்ந்து ஒரு 3 வகுப்பு வரைக்கும் அவளுக்கு போட்டு கொடுத்து, பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அதுக்கு போட்டு காமிச்சு அதை சரிப்படுத்தினா அந்த வேலை என்ன செய்யும், அது தொடர்ந்து தானாக கற்றுக்கும். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அம்மா அந்த குழந்தைய கூப்பிட்டு தானே போட்டுக்க சொல்லுவாங்க. அதுக்கு அது லேட் ஆகும். ஏன்னா அது கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து அதில் வச்சு போட்டுக்கிறதுக்கு த சைல்ட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்னு சொன்னால், அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்காக த சைல்ட் வில் பி என்ன பண்ணோம், சைல்டட், அது கோவிப்பாங்க. அது தவறு. அதை காட்டிலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஷிஃப்டாக வேலை செய்கிறதுன்னு இருக்குல்ல, ஷிஃப்ட் டூயிங் த ஒர்க் ஸ்விஃப்ட்லி, மூவிங் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுன்னா, அந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு பால் மாறிக்கிட்டு அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வேலை செய்ய சொல்கிறாங்க. குழந்தை சரியாக செய்யலைன்னா த சைல்ட் ஃபைண்ட்ஸ் டிஃபிகல்ட். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அவங்க கோவிக்கிறாங்க. இது யாரோட வேலை, அம்மா செய்து தர வேண்டிய வேலையை குழந்தைய தானே செய்ய சொல்லிவிட்டு அது லேட்டாக செய்கிறது, அவங்க பேத்தி சரியாக குளிச்சுட்டு வர மாட்டேன்றதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட்டு, பெரிய ஜாபிதா 40 பேஜ் நோட்டுக்கு படிப்பாங்க. அதை இவங்களே போய் அழகாக தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்துட்டா திங்ஸ் வில் பி மோர் ஈஸியர். என்ன அப்போ எவ்வளோ சீக்கிரமாக குளிக்கணுன்றதை சொல்லி கொடுத்தா சரியாயிடுமானோ, அங்கே போனால் குழந்தை கெட்ஸ் டைவர்டட் அப்படின்னு. ஸோ அதுபோல் அது ஹோம் மேக்கர்ன்னு சொன்னால், அம்மா அம்மாவை ரோல் சரியாக செய்யணும். தட்ஸ் வாட் த ரோல் டிஃபைனிங். நம்ம இப்படி செய்து காமிச்சு இதை செய்து பழக்கினா தான் தானும் அதுபோல் செய்ய வேண்டும் என்கிற பழக்கம் வரும். இப்போ இதில் எப்படின்னு கேட்டால், ஒரு நடிக்கிறோம், ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு சினிமாவுக்கு, என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், தனக்கு கீழே இருக்கிற நடிகனாக நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு அப்பாவாக நடிக்கிறதுக்கு சொல்லித்தரணுமா என்ன, வேண்டாம். ஆனால் அந்த சேனலில் அந்த பர்டிகுலர் ட்ராமாவுக்கு அந்த அப்பாவுக்கு என்ன ரோலோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவர் எப்படி நடிக்கிறதுன்னு அந்த இயக்குனர், அவருக்கு அதுதானே பேர், இயக்குனர் சொல்லிக் கொடுப்பாரு. 1 அல்லது 2 முறை, சிலப்போ 10 தடவை கூட சொல்லிக் கொடுப்பாரா இருக்கும். அந்த இயக்கத்துக்கு அந்த டைரக்டர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம சரியாக செய்கிற வரைக்கும் யூஆர் கண்டினியூ டு டூ. அது என்ன இருக்கும், சில சமயம் 10 டேக்கு 15 டேக் கூட ஆகும். இதுக்கு என்ன பொருள், ரோல் டிஃபைனிங். நீங்கள் செய்ய வேண்டிய ரோலை இது ரியலாக பண்ணலை, செயற்கையாக ஒரு ட்ராமாக்காக பண்ணுறோம் ஒரு கேரக்டர். அதனால் அங்கே செய்ய வேண்டிய ரோலை அந்த டைரக்டர் சரின்னு சொல்கிற வரைக்கும், ஓகே சொல்கிற வரைக்கும் அத்தனை டேக் எடுக்கிறதுன்னு சொன்னால், இது ரியல் லைஃபு.
அப்போ என்ன செய்யணும்? நிச்சயமாக இத்தனை முறை செய்து காமிச்சாதான் அது குழந்தைக்கு மனசில் பதியும். அதனால் அம்மாவோட ரோல் என்ன? ஷீ ஷுட் பி எ குட் ரோல் மாடல். தான் குழந்தை என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையெல்லாம் அந்த அம்மா செய்து காட்டணும். ஏன்னா மேனஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மேனஸே சோஷியல் அனிமல். முதல்ல அவனுக்கு பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர், லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன், அது அந்த மனுஷனுக்கு அது சுபாவத்தில் வரும். ஒருத்தருக்கு சரியான அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு சூப்பரான ட்ரெஸ் மேட்சிங் சென்ஸ் இருக்குது அப்படின்னா அது பார்த்து நமக்கு அது போல் போட்டுக்கணும், அது போல் செய்யணும்னு கற்றுக்குறோம். ஏன்னா லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன், அது ரெண்டும் மனித இனத்துக்கே தொடர்புடையத ஒரு செய்தி. அப்போ அது போல தானே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நம்மளுடைய மகனோ மகளோ ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அதுபோல் இருக்கிறதுக்கு பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல மாடலாக அந்த தாய் இருந்தாங்களானே அதை பார்த்து அந்த குழந்தை கற்றுக்கும். ஸோ ரோல் டிஃபைனிங்ன்றது ஸ்ட்ராங் மைண்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக அமையும். இது ஒரு காரணியாக இருக்கும் பார்த்து கற்றுக்கிறது. ஸோ அம்மாவோட ரோலை பார்த்து கற்றுக்கணும்னு அப்பா குழந்தைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுபோல் வகுப்பாசிரியரை பார்த்து நம்ம கற்றுக்கிறோம்னு சொன்னால் வகுப்பாசிரியர் ஷுட் ஆல்சோ ஹாவ் தி ரோல் டிஃபைனிங். அந்த ரோல் இருந்தால் தான் ஆசிரியர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும். வந்தவுடனே கொம்பெடுத்து வந்தது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஒழுங்காக விசுவாசமாக பரிவோட பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்த பாடங்களை சிறப்பாக பிள்ளைங்க படிக்கிறாங்களான்னு ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபீட்பேக் இருந்தாலும் யூ ஷுட் கொஸ்டின் த ஸ்டூடெண்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ். அப்படின்னா அந்த கேள்விகளுக்காக யார் பதில் சொல்கிறாங்கன்றத முதல்ல பார்த்துக்கலாம். இல்லை அதே சமயத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டால் வைசி வர்சா அவங்க என்னெல்லாம் டவுட்டு கேட்குறாங்களோ அந்த டவுட்டுக்கு ஆசிரியர் அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம். இப்படி இருந்தால் த ரோல் மாடல் ஆஃப் த டீச்சர் அது ஹைலி அப்ரிஷியபிள். எல்லா பிள்ளைங்களும் அந்த வகுப்பில் வரத்துக்கு விருப்பப்படுவாங்க. பக்கத்து செக்ஷன்லேருந்து கூட இங்கே 2 பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் உட்காந்து இந்த பாடங்களை கவனிச்சுட்டு போவாங்க. இது எல்லாத்துக்குமே சாத்தியம்தான். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ன? டு டூ த ரோல், டு டூ த கிவன் ரோல் இன் பர்ஃபெக்ட் மேனர். அதுக்கு முதல் நாள் அன்றைக்கே பர்ஃபெக்ஷன் வராது. ஓவர் த பீரியட் அந்த ரோலை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது ஸ்லோலி வி வில் ஆட் தி பாயிண்ட்ஸ். முதல் நாள் அன்றைக்கி 10% தான் வந்ததுன்னு சொன்னால் எப்படி ஒரு டைரக்ஷனில் 10 டேக் எடுத்தால் தான் ஆக்ஷன் கரெக்டாக வருதோ அதுபோல் நம்மளுக்கும் 10 அல்லது 15 டேக் 15 எபிசோடு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தாதான் அந்த செயல்பாட்டு முறைகள் நமக்கும் சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.